வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 10ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு செமையான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லிய போயிட்டு இன்னொரு சந்திரா வில்லி போய் பாக்குறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அத்தை, இந்த வாட்டி நம்ம பிளான் சுத்தமா சொதப்பிடுச்சுத. இப்போ என்னதான் பண்றதுன்னே தெரியல. அக்காக்காரிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் வந்து நின்னுறான் அத்தை. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்யறியா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, அவனை காலி பண்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன பண்ணணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, இது மாதிரி நான் சொல்றது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதனால என் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா அவனை காலி பண்ணியே ஆகுவேன். அது எனக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க, மனசுல பட்டதை சொல்லுங்க, நான் பண்றேன். இதை கேட்டதும் காளியம்மா நேரா சிவனாண்டிய பார்த்து, இங்க பாரு மவனே, இதனால உன் பொண்டாட்டியோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவனாண்டி சொல்றாரு, என்ன சித்தி சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மவனே. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, இதனால அவன் மாட்டுவானா, அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. வில்லி சொல்றாங்க, ஆமா, இந்த வாட்டி மாட்டுனா அப்படின்னா கண்டிப்பா வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்ல. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அப்ப சரி சித்தி, நான் பண்றேன் அப்படின்னு. உடனே காளியம்மா திட்டத்தை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வில்லியும், சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, டேய் டிரைவர் பையலே, இந்த வாட்டி நீ வசமா சிக்கிட்டடா. இந்த வாட்டி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வாட்டி நான் யாரு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்க போற அப்படின்னு வில்லி வெளியில வராங்க. அப்புறமா வில்லி நேரா வெளியில வந்துட்டு ஒருத்தர்கிட்ட, இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஒப்படைக்கிறேன், செய்றீங்களா? அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், சொல்லுங்க அப்படின்னத்தோட சந்திரா அவர்கிட்ட கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்துட்டு, இங்க பாரு, நேரா அந்த டிரைவர் பையலுக்கு போன் பண்ணி, இந்த இடத்துல ரொம்ப பெரிய சண்டை நடக்குது அப்படின்னு போன் பண்ணி மட்டும் சொல்லு. இதை கேட்டதும் அவரும், சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு சந்திரா போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆளு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்ணி, ஐயா, நம்ம கம்பெனி பக்கத்துல பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இதனால ரொம்ப பெரிய ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி நான் உடனே வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாரு. இவரு நேரா அந்த வில்லிக்கு போன் பண்ணி, மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், அங்கதான் அவர் வந்துகிட்டு இருக்காரு. உடனே வில்லியும், சரி, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. வில்லி வந்துட்டு ஹீரோ வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வில்லி வந்து நேரா அவங்க அக்காவுக்கு போன் பண்ணி, அக்கா, அக்கா, நான் தான்க்கா சந்திரா பேசுறேன் அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு சந்திரா, உன் வாய்ஸே சரியில்லையே, ஏதாச்சும் பிரச்சனையா? சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் கம்பெனி விஷயமா வந்தேன்க்கா, ஆனா இந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவன் என்ன தாக்கிட்டான்க்கா. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே எதிர்ச்சி. என்னடி சொல்ற? ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா அப்படின்னு அழுதுகிட்டே, அக்கா, அவனோட பொண்டாட்டிக்கிட்ட இருந்து அவன் பிரிஞ்சு இருக்கான்னு, அதனால எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு என்ன தாக்கிட்டான்க்கா. நான் அப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்க்கா, என்னை வந்து காப்பாத்துக்கா அப்படின்ட்டு வில்லி போன் அடிச்சு அழுதுகிட்டே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீ எங்க இருக்குன்னு சொல்லு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, நான் இந்த இடத்துல தான்க்கா இருக்கேன், நம்ம கம்பெனிக்கு பக்கத்துல, வாக்கா சீக்கிரம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு ஈஸ்வரி கிளம்புறாங்க ரொம்ப பதட்டமா. ஐயோ, என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க ஏதோ சத்தம் சண்டை நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் அங்க வராரு. பார்த்தா வில்லி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, என்ன இது, இவங்க எங்க நிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அந்த வில்லி வந்துட்டு கையில ஒரு ஆயுதத்தை ஒளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாரு, இங்க ஏதோ சண்டை நடக்குதுன்னு சொன்னாங்க, நீ இருக்கிற? வில்லி சொல்றாங்க, ஆமா, இங்க யாரோ சண்டை நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, நீ ஒரே பதட்டமா ஓடி வந்திருப்பியே. இங்க பாரு, இங்க எல்லாம் எந்த சண்டையும் நடக்கல, இது எல்லாமே என்னோட திட்டம். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க,
எதுக்காக இப்படி பண்ணீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது. வர வர அக்காக்காரிய பார்த்தா கூடிய சீக்கிரம் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருவா அப்படின்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா நடக்கவே கூடாது. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம ஏன் இப்படி பண்றீங்க? உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி இருந்தா போய் வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அத்தைக்கும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா இந்த இடத்த விட்டு போங்க. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை நாளும் எவ்வளவு மிரட்டுன எங்களை. நாங்க என்ன பிளான் பண்ணாலும் அது ஏதாவது பண்ணி தடுத்துறியல. ஆனா இந்த வாட்டி நான் பண்ற பிளான்ல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எதுக்காக இப்படி பண்ற? தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு, இந்த வாட்டி நான் பண்ற பிளான்ல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா அப்படின்ட்டு கையில ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஹீரோ கேக்குறாரு, என்ன பண்ற அப்படின்னு. அப்ப வில்லி தன்னை தானே தாக்கிக்கிறாங்க. தாக்கிட்டு, இங்க பாருடா, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீதான் என்ன தாக்குன அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத வச்சு உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்குற. நீ ரேவதி கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? கடைசி வரைக்கும் உன்னால ரேவதி கூட வாழ முடியாதபடி நான் பிளான் பண்ணிட்டேன்டா. அக்கா காரிக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா காரி இங்க வந்துருவா. வந்ததோட கண்டிப்பா நீ பண்ண தப்பு எல்லாமே அக்கா காரிக்கு தெரிய வரும். இத கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த எல்லைக்கு போவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை காலி பண்றதுக்காக நான் என்ன எல்லைக்கு வேணும்னாலும் போவேண்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன் இப்படி பண்றீங்க? வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா காரியை எப்படியாவது ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு நான் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா நீ இடையில ஈஸியா அக்கா காரிய காப்பாத்திக்கிட்டே இருக்க. அதனாலதான் நீ இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு முடிவு பண்ண. இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னோட பிளான்ல நான் ஜெயிச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா காரி வந்துருவாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராத வில்லி பார்த்துட்டு, என்னை விட்டு என்னை எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ திரும்பி பார்த்தா ஈஸ்வரி வராங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயோ சந்திரா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, வாக்கா, பாத்தியாக்கா, அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணுமா, அதுக்கு நான் தான் தடையா இருக்கிறானா. நான் தான் உன்கிட்ட சொல்லி கொடுத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா. அதனால நான் இப்படி இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு என்னை காலி பண்றதுக்காக ஆயுதத்தால தாக்கிட்டாங்கா. அங்க பாரு ஆயுதத்தை அப்படின்னு சொன்னதும் வில்லியோட இடுப்புல காயம் பெற்றிருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சட்டப்படி உனக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை கண்டிப்பா உனக்கு கிடைக்க வைப்பேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்பாதீங்க அத்தை. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் நிறுத்துடா, இந்த அளவுக்கு நீ போவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அவங்க சொல்றது எல்லாமே பொய்யித்த. தயவு செஞ்சு அவங்க சொல்றத நம்பாதீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் அப்புறம் நீ சொல்றதைய நம்ப முடியும்? இங்க பாரு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. என் தங்கச்சியவே ஆயுதத்தால தாக்கிட்டீங்கல்ல, கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா எனக்கு வலி தாங்க முடியலக்கா, என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போக்கா அப்படின்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரி நேரா வில்லி கிட்ட, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா இது இப்படி நடக்குது, இவங்க இந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு வராரு. பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, என்னையா பேராண்டி, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அந்த சந்திரா இந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க தன்னைத்தானே தாக்கிக்கிட்டு நான் தான் அவங்கள தாக்குனேன் அப்படின்னு அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால அத்தை கோவப்பட்டு என்ன அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவ இந்த எல்லைக்கு போயிட்டாளா? இப்படியா ஒருத்தர் மேல வெறுப்பா இருப்பா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இது எல்லாமே பாட்டி, இது எல்லாமே அந்த காளியம்மா சிவனாண்டியோட திட்டமா இருக்கும். அதனாலதான் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லிய கொண்டு போய் ஈஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்ப டாக்டர்ஸ் நேரா கேக்குறாங்க, இங்க பாருங்கம்மா, இவங்களுக்கு என்னாச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா, இவளை ஒருத்தன் ஆயுதத்தால தாக்கிட்டான், இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது
அதிகாரிங்க வந்து பார்த்து சரி சொன்னா மட்டும்தான் நான் இவங்கள அட்மிட் பண்ணுவேன். இதெல்லாம் பிரச்சனை ஆகிரும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அதிகாரிகளை நான் இப்பவே வர சொல்றேன், தயவு செஞ்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமா சார், சீக்கிரம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, எனக்கு வலி தாங்க முடியல. உடனே டாக்டர்ஸ் வந்துட்டு நேரா வில்லிய கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு வில்லிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா ராஜாவுக்கு போன் பண்றாங்க. ராஜா போன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, சந்திராவ ஆயுதத்தால தாக்கிட்டாங்க. இதை கேட்டதும் ராஜா ஷாக் ஆகுறாரு. இன்னமா சொல்ற, சந்திராவையா? அவளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே உங்க மருமகன் தான், அவன் தான் என் தங்கச்சியை ஆயுதத்தால தாக்கிட்டான். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ சொல்றத கண்டிப்பா என்னால நம்ப முடியாது. என் மாப்பிள்ள அப்படிப்பட்டவரு கிடையாது. இது எல்லாமே அந்த வில்லியோட சூழ்ச்சி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் வர போறீங்களா இல்லையா? ராஜா சொல்றாரு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததும் ராஜா சொல்றாரு, இது மாதிரி உங்க சித்திய ஆயுதத்தால யாரோ தாக்கிட்டாங்களாம், ஆனா அவ மாப்பிளைய பழி சொல்றா போல. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்றீங்க? அவர் அப்படி கண்டிப்பா பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எல்லாமே சித்தியோட திட்டம் தான். மயிலு சொல்றாரு, ஆமா, இது எல்லாமே கண்டிப்பா அந்த சின்னத்தியோட திட்டம் தான். ஏன் தான் இப்படி மோசமா பண்றாங்கன்னு தெரியல. சரி வாங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போவோம், என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அங்க போறாங்க. அங்க போனதும் நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்ப ஈஸ்வரி அழுதுகிட்டு நிக்கிறாங்க. ராஜா கேக்குறாங்க, இங்க பாருமா, என்னமா ஆச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அந்த இடத்துல அந்த டிரைவர் பையன் தான் இருந்தான், அவன் தான் சந்திராவை ஆயுதத்தால தாக்கியிருக்கான். பாவம் சந்திரா, அவனுக்கு ரேவதி கூட வாழணுமா, அதுக்காக தடையா இருக்கிறது என் தங்கச்சியா, அதனால என் தங்கச்சி ஆயுதத்தால தாக்கிட்டான். அவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, அவ சொல்றா அப்படின்னு நீ நம்புறியா? மாப்பிள்ளையெல்லாம் அப்படிப்பட்டவரு கண்டிப்பா கிடையாது. இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ தயவு செஞ்சு நம்பாத. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என் கண்ணால பார்த்தேன். அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ள ஆயுதத்தால தாக்குனத நீ கண்ணால பாத்தியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, ஆனா அந்த இடத்துல அவன் நின்னான், கண்டிப்பா அவனாலதான் என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து. நான் அதிகாரிங்களை வர சொல்லிட்டேன். அவங்க இவ இவகிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை கைது பண்ணிடுவாங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாமே சந்திராவோட திட்டம். நீ எப்பதான் உன் தங்கச்சி உனக்கு துரோகம் பண்ற அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டா. நீங்க தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி பேசாதீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல என் தங்கச்சி கண்முழிச்சிருவா, அவ எல்லா உண்மையும் சொல்லுவா, அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர்ஸ் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு, யாராவது பேசணும்னா வந்து பேசுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் வந்து பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா வில்லிய பார்த்து, சந்திரா, என்ன சந்திரா நடந்துச்சு? நீ எப்படி சந்திரா அவங்கிட்ட மாட்டின? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அக்கா இங்க பாருக்கா, நான் எதேச்சியா நம்ம கம்பெனிக்கு போயிருந்தேன். அப்போ நான் அங்க தனியா வரத இவன் பார்த்துட்டு நேரா என் பக்கத்துல வந்துட்டு, நான் என் பொண்டாட்டி கூட வாழாம இருக்கிறதுக்கு நீதான் காரணம், நீதான் அத்தை கிட்ட கண்டதையும் சொல்லி என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயுதத்தால தாக்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கு வேற வழியே இல்ல, தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ண, என்னால தப்பிக்கவும் முடியல. இது எல்லாமே அவனோட திட்டம்க்கா, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, பாத்தீங்களா என் தங்கச்சி என்ன சொல்றா அப்படின்னு, இப்பயாவது புரியுதா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ சொல்றது மொத்தமாவும் பொய் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனா எதுக்காக இப்படி பொய் சொல்ற அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனா உன்னை ஆயுதத்தால தாக்குனது யாருன்னு தெரியல, அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அது ஆயுதத்தால தாக்குனது அந்த டிரைவர் பையதான், வேற யாரும் இல்ல அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, நீ சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு அவரு பேசுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.